ஃபுல்லாகவே பேசிட்டுமா? பேசுங்க. இல்லை இப்போ இந்த சொல்கிற சித்தாந்தமே வேற. சரிங்களா? நான் இப்போ நான் சொல்ல வரேன். முதல் பாயிண்ட் வந்து இந்தியா நாடு வந்து வரி எப்படி வருது, காசு எப்படி வருதுன்னா மாநிலங்கள் கொடுக்கறது தான். இந்திய ஒன்றியத்துக்குன்னு எவ்வளோ காசு வருதுன்னா 100 ரூபா இருந்தால் 2 ரூபா கூட கிடையாது. எல்லா காசுமே மாநிலங்கள் கொடுக்கறது. அப்படி இருக்க வளர்ந்த மாநிலங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் நாடு வளரும். வளர்ற நாடு எந்தெந்த மாநிலங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாநிலங்கள் வளர்ந்தால் தான் நாடு வளரும். இப்போ ஒரு குடம் இருக்கு, ஒரு குடத்துல தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு, அதனால அங்கே குடத்துல தண்ணி கம்மியாக இருக்கு, அந்த குடத்தை தான் நான் நிரப்புவேன்னா எந்த குடமுமே நிரம்பாது. சரிங்களா? ஸோ காசு கொடுக்கறது எப்படி இருக்குன்னா அவுட்கம் பேஸ்டாக இருக்கணும். எந்த மாநிலங்கள் நம்ம ஒன்றிய அரசு கொடுக்குற டாஸ்கில் பண்ணுறாங்க, காசு கொடுத்தா வேலை நடக்குது, எங்கே பாலம் கரெக்டாக கட்டுறாங்க, எங்கே பிரிட்ஜு கரெக்டாக கட்டுறாங்க அப்படின்னு 50-60 வருஷமாக பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் நம்ம மத்திய பிரதேசம் காசு கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்க? ஆனால் 1960களில் உத்தரப்பிரதேஷுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தனிநபர் வருமானம் ஒரே ஒன்று தான், சேம் பர் கேபிட்டா இன்கம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 4 மடங்கு அதிகம். எதனால்? நாம் அந்த காசை சரியாக செயல்படுத்தியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? சரியாக செயல்படுத்துகிற திட்டங்கள் மாநிலத்திலிருந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சரியாக செயல்படாத மாநிலம் கொடுக்குறீங்க. ஆனாலும் அதனால் அந்த மாநிலங்கள் முன்னேறுதா அப்படின்னு கேட்டால் முன்னேறல. ஏன் முன்னேறல அப்படின்னு பார்த்தா அங்கே இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய திறமை இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா செயல்படுற மாநிலத்தை பார்த்து இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க, இந்த அவுட்கம் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க, உங்களுக்கு காசு தரணும், அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பாட்டுங்க உங்களுக்கு பொறுப்பே இல்லாமல் காசை அள்ளி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இல்லை, அவங்க எதுக்கு செலவீடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தலைநகர்லேருந்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு நாங்கள் சாலை போக்குவரத்துலேருந்து எல்லாத்தையும் இப்போ தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10 ஆண்டுகளாக தான் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. அதை எப்படி நம்ம லீக்கேஜ் மணின்னு சொல்ல முடியும்? ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இந்தியாவுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. தமிழ்நாடு செயல் பண்ணால் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பீகாரில் உங்களுக்கே தெரியும் போன வருஷம் எவ்வளோ பாலங்கள் இடிந்து விழுந்தன அப்படின்னு. ஒரு 10 பாலங்கிட்ட பார்த்துருப்போம். அங்கே 2 பாலம் கட்டியிருக்காங்க, 2 சைடில் ரோட் கனெக்டிங் ரோடே கிடையாது, வயலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. எதனால்? இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, அதுக்கு எதாவது சரி பண்ணணும். இப்போ இதை விட்டுருவோம். இப்போ சார் சோம்நாத் சொன்னாருன்னு சொன்னார்ல, நான் பதில் நீங்கள் சொல்லுங்கள் சார். வந்துடுறேன். மத்திய அரசுக்கு வரி என்பது நேரடியான வரி என்று சொன்னால் வருமான வரி, சுங்க வரி, இதை தவிர அதான் நேரடி வரி. இந்த வரியை வைத்துக்கொண்டு மாநிலங்கள் வழியாக வரக்கூடிய வருவாயில் ஜிஎஸ்டியில் இப்போ 71% மேலே மாநில அரசுக்கு போய் ரிட்டர்ன் போயிடுறது. இதெல்லாம் இல்லை இது நேரடி 50% போயிடுது சார். வேணும்னு தப்பாக சொல்கிறாங்க, வேணும்னுக்கே சொல்கிறாங்க. அதை ஒரு ஸ்லோகனாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா நிதியமைச்சர் சொல்லி ஆகிவிட்டது, நிதித்துறை செயலாளர் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க. 29 பைசா எதுல யாரோ ஒருத்தர் 20 பைசா கூட வருது. நான் கணக்கு போட்டேன், அதெல்லாம் எந்த கணக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் பேசட்டுமா? சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. சொல்றேன் சார், நான் பேசிடுறேன். இந்த பாயிண்ட் மட்டும் இப்போ எப்படி வருது நான் ரெண்டுக்கும் சேர்ந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதனால வருதுன்னா, இப்போ மறைமுக வரி இருக்குல்ல, அதான் ஜிஎஸ்டி போன்ற வரி, அது வந்து டாக்ஸ் பண்றது எங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ல எங்க அந்த பொருட்கள் வாங்குறாங்களோ. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஃபேக்டரி நிறையா இருக்கு? தமிழ்நாட்டில் 40,000 ஃபேக்டரி. இந்தியாவில் எவ்வளோ ஃபேக்டரி இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேக்டரி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. 40% கார்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுறது தமிழ்நாட்டில். பனியன் 90% தமிழ்நாட்டில். டெக்ஸ்டைல் எல்லாமே எடுத்தீங்கன்னா 50%. ஸோ அப்படி இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்னா இங்கே 90% பனியன் தயாரிக்கப்படுகிறது என்றால் 80% அந்த பனியன் எங்கே விற்கப்படுகிறது? வேற மாநிலங்கள்ல. அப்படின்னா ஜிஎஸ்டி அதுக்கு எங்க கட்டுறாங்க? அந்த மாநிலங்கள்ல. ஸோ அந்த காசு அந்த மாநிலத்துக்கு போகுது. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டி கவுன்சில் வைஸ் பண்ணிருக்கோம். சொல்லி முடிக்கிறேன் கேளுங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வரிங்கிறது மாநிலத்துக்கு ஒரு 55% தான், மீதி இருக்கிறது நேர்முக வரி. ஸோ அந்த ஜிஎஸ்டி வரியில் 50% ஆனால் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். ஏன்னா மற்ற நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் போட்டதில்லை, பாயிண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இங்கே மேனுஃபேக்சர் பண்ணும்போது இங்கே தான் வருமானம் வரும். அவர் சொல்றது போல பார்த்தா, நண்பர் சொல்றது போல பார்த்தா, லூதியானால ஆட்டோமொபைல் ஐட்டம் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பல தயாராகி பஞ்சாப்ல பாருங்க, நமக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடும் பாதிக்கப்படுறோம். விரண்டாவாதமே பேச வேண்டாம், விரண்டாவாதமே கிடையாது. இந்த விரண்டாவாதமே பேச வேண்டிய அவசியம் இல்ல, கிடையாது. இது எப்படி விரண்டாவாதம்? இது விரண்டாவாதம் தான். மத்திய பிரதேசம் 50% ஸ்ட்ரைட்டா போயிடுது சார், 50% ஸ்ட்ரைட்டா போயிடுது. அதனால தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாய் என்னன்னா சொத்து வரி இல்ல நிறைய இருக்கு. ஒரு தமிழகத்துக்கு தான் வரணும், ஏன்னா யூனியன் ஆஃப் த ஸ்டேட் தானே. யூனியன்ல எல்லா மாநிலங்களும் கொடுக்கிற பணத்தை வச்சு தான் இந்த இந்தியா திட்டங்கள் அதை வச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கட்டம் சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவுக்குள்ள நீங்க இப்போ ஒரு டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் கட்டுமானங்களும் கட்டடங்களும் பிரிட்ஜும் ரோடும்
நீங்க பார்க்க முடியும். சரி, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணும்ல. அப்ப இதெல்லாம் கணக்கு பார்த்து முடியாது. எதா பண்றாங்க, எந்த உள்நோக்கமும் கிடையாது. இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். எல்லா நிதியும் முறையா கொடுத்துட்டு இருக்கோம்னு நிதியமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சர் கூட சில இதுக்கு முன்னாடி சொன்னாங்க மெட்ரோக்கெல்லாம் பெண்டிங் இருந்ததெல்லாம் மத்திய அரசு செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அடுத்தடுத்து ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸில் தான் கொடுக்க முடியும். எல்லா மாநிலங்களையும் அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுல தான் ஒரு மத்திய அரசு தொலைநோக்கு திட்டத்தோட பார்க்க முடியுங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், முதல்ல நான் சார் சொன்னார்ல சோமநாத் சொன்னார் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் ரெண்டுக்கும் சேர்ந்து பதில் சொல்கிறேன். மாநிலங்கள் எல்லாம் தான் மெயினாக ஒன்றிய அரசு காசு தராங்க. 97%, 99% மாநிலங்களுக்கு கொடுக்குற காசு. அதில் 42% மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக மாநிலங்களுக்கு போகிறது 32% தான். 100 ரூபாய் கொடுத்தால் 32 ரூபா தான் மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த 32 ரூபாயில் பிரிக்கிறது தான் ஃபார்முலா அப்ளை ஆகுது. சரிங்களா? இப்போ அது ஏன் 3 ரூபாயா இருக்குது, 31 ரூபாய் 32 ரூபாய் ஆயிருக்கு, சாரி 41 ரூபாய் இருக்குது, 33 ரூபாய் ஆயிருக்கு, 32 ரூபாய் இருக்குன்னு பார்த்தா செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு எல்லா நாடுகளுமே போடுவாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக் திட்டத்துக்காக. இப்போ ஐரோப்பா நாடுகள் கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு 1/2% செஸ், கல்வி இலவச கல்விக்கு 1/2% செஸ் அப்படின்னு செஸ்ன்னு போடுவாங்க ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ்க்கு. ஆனால் இங்கே இந்த காசு இந்த செஸ் சர்சார்ஜ் மாநிலங்களோட பகிர தேவையில்லை. ஸோ ஆனால் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த செஸ் சர்சார்ஜ் 5% இருந்தது கிட்டத்தட்ட 20% உயர்த்திட்டாங்க. போன வாரம் ஹிந்து டேட்டா பாயிண்ட் நல்ல கட்டுரை வந்தது, எப்படி இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் செஸ் சர்சார்ஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த செஸ் சர்சார்ஜ் அதிகப்படுத்தினா என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 72 ரூபாய்க்கு தான் நீங்கள் 41 ரூபாய் 40% கொடுக்கணும். அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 31 to 32% ஆயிடுது. ஸோ இதுலேயே மாநிலங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது. ஆனால் இந்த செஸ் சர்சார்ஜ்னு ஒரு 20 ரூபாயிலேருந்து 23 ரூபாய் எடுக்கிறாங்கல்ல கொடுக்குற 100 ரூபாயில், அந்த காசை எதுக்கு சொல்கிறாங்களோ அதுக்கும் செயல்படுத்துறது இல்லை. இதை நான் சொல்லிங்க, சிஏஜி அறிக்கையே சொல்லியிருக்கு. ஸோ இந்த காசை அவங்க டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், இதை எதிர்கட்சி ஆள்கின்ற மாநிலத்துக்கு புறக்கணிச்சு விட்டு அவங்க பாஜக ஆள்கின்ற மாநிலத்துக்கு அதிகமாக தராங்க. இந்த ஹிந்து டேட்டா பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, வளர்ந்த மாநிலங்களுக்கு நாங்கள் காசு கம்மியாக தரோம், வளராத மாநிலங்களுக்கு காசு நிறைய தரோங்கிறீங்க. ஆமா, அதை நீங்க சொல்லி முடிச்சார், முக்கியமான பாயிண்ட். ஆனால் ஹிந்து டேட்டா பாயிண்ட்ல ஒன்றிய அரசோட டேட்டா வச்சு கிளியரா போன வருஷம் கட்டு கொடுத்துருக்காங்க, சாரி போன வாரம் கொடுத்துருக்காங்க டேட்டா. தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய காசு 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு சதவீதத்தில். முன்னாடி எவ்வளவு வந்ததோ இப்போ குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய காசு. ஆனால் குஜராத்துக்கு கொடுத்துட்டு இருக்க காசு அதிகரிச்சிருக்கு. 2013-12 என்ன குஜராத்துக்கு கொடுத்தாங்களோ சதவீதத்தில், இந்தியாவில் மாநிலத்துக்கு 100 ரூபாய் என்ன கொடுத்தாங்களோ அந்த காசோட இப்போ கிட்டத்தட்ட 20% 30% அதிகமாக குஜராத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் குஜராத் தனிநபர் வருமானம் என்ன, தமிழ்நாடு தனி வருமானத்தோட தமிழ்நாடு கொஞ்சம் தான் கம்மி. தமிழ்நாடு தனிநபரோட ஒரு 0.2% தான் கம்மி. அதே மாதிரி நிறைய குறி அந்த ஃபார்முலா படி பார்த்தா தமிழ்நாடு அளவுக்கு தான் அவங்களுக்கும் வந்திருக்கும். அதிகரிச்சது காரணம் இந்த செஸ் சர்சார்ஜ் இருக்கு பாருங்க, அதுல டார்கெட்டட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்களே, அது பாஜக ஆள்ற மாநிலம் கொடுக்குறது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மீதி இருக்கு பாருங்க. இப்போ அந்த 77 ரூபாயோ 78 ரூபாயோ 40% பிரிச்சு 31 ரூபாய் 32 ரூபாய் வருது. மீதி ஒரு 40-45 ரூபாய் இருக்குல்ல, 45%. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், செக்டரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இப்போ அதில் தான் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஜவுளி திட்டம், ஜவுளி பூங்கா அமைக்கிறது ஒன்றிய அரசோட திட்டத்தில் பார்ட்னர்ஷிப்பில் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணுறது. அது அந்தந்த அமைச்சரவை எந்தெந்த மாநிலத்துக்கு டிசைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சி ஆள்கின்ற மாநிலங்கள், ஐ மீன் பாஜக எதிர்க்கிற கட்சி ஆள்கின்ற மாநிலங்களில் புறக்கணிச்சு அந்த திட்டங்களை தரதில்லை. கடைசி 5 வருஷத்தில் ஒன்றிய அமைச்சரை சொல்லுங்க எவ்வளோ ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு. காங்கிரஸ் காலத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 20 ஜவுளி பூங்கா, 10 மெகா டெக்ஸ்டைல் பார்க். இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க? ஒன்றுமே கிடையாது, 0. டிஸ்பியூட் பண்ணலாம், பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் நான் பேசி முடிச்சேன்னா அப்படி நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு எண்ணற்ற சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இன்னொரு பிரச்சனை தெரியுமா, இந்தியா என்கின்ற நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கும் நாடுகளை விட சமூக பொருளாதார வளர்ச்சியில் வேறுபட்டன. ஸோ அப்படிப்பட்ட நாட்டில் நீங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரே திட்டத்தை கொண்டு வரும்போது, எக்ஸாம்பிள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு 50%, உத்தரப்பிரதேஷ் 20%. ஸோ நீங்க இந்த 2 மாநிலத்துக்கும் ஒரே திட்டத்தை கொண்டு வரீங்க. உதாரணம் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா குறியீட்டிலுமே வேறுபாடு இருக்கு. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே திட்டத்தை கொண்டு வரும்போது வளர்ந்த மாநிலங்களுக்கு அந்த திட்டங்கள் பிரயோஜனம் இருக்காது, ஆர் லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதனால என்ன சொல்றோம், இந்த 31 நீங்க 41 ரூபாய் தரீங்கல்ல, மீதி 50 ரூபாய் மாநிலங்களுக்கூட நீங்க திட்டங்கள் மூலமா தர காசை திட்டத்தை நீங்க வகித்து 50-50 சொல்லாம மாநிலத்துக்கு நீங்க ஃபுல்லா காசு கொடுத்துட்டு அந்தந்த மாநிலமே ஸ்கீமை டிவைஸ் பண்ண சொன்னா
நாங்க நல்லா பண்ண போறோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கோட தேவைகள் வேற, யூபியோட தேவைகள் வேற, பீகாரோட தேவைகள் வேற, கேரளாவோட தேவைகள் வேற. ஏன்னா தமிழ்நாடும் கேரளாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில குறியீட்டில் அமெரிக்காவில் இருக்கிற சிறந்த மாநிலங்களோட ஒத்து போறோம். ஹெல்த் கேர், மெட்டன் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேஷியோ அதுலலாம். அதே ஒட்டுமொத்தமான இந்தியாவும் அப்படி வளரணும். ஒட்டுமொத்தமான இந்தியாவும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஃபோக்கஸ் தமிழ்நாடு. இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க மெட்ரோ ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு சாலையே போட வேண்டியது இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல. இல்லைங்க, அதுதாங்க சொல்றேன். அவங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க, எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களே அந்த காசை வந்து நீங்க திட்டத்தை எழுதுறீங்க. பீகாருக்கும் அதே ஸ்கீம், தமிழ்நாட்டுக்கும் அதே ஸ்கீம். எலிஜிபிலிட்டி ஒரு சில ஸ்கீம் இருக்கு, அதுல வந்து தமிழ்நாட்டில் பெனிஃபிஷரியை கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? அந்த அவங்க சொல்ற உரிமை கொட்டு கீழே தமிழ்நாட்டில் ஆளுங்களே இல்லை, எல்லாரும் மேல இருக்காங்க. ஸோ ஏன்னா அது பீகார் மைண்ட்ல வச்சு எழுதிருக்கீங்க. அப்படிதான் சொல்றேன், இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கீம் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அதான் மெட்ரோ இப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு மெட்ரோ கொடுக்கல, இங்க மெட்ரோ கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு பெங்களூரு விரைவு சாலை திட்டம் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் வரிசைப்படுத்துறாங்களே என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க நடைமுறைப்படுத்தி இருக்காங்கன்னு. இதெல்லாம் அங்க நடைமுறைப்படுத்தப்படல. அதற்கான கட்டமைப்புகள் அங்க உருவாக்கணுங்கிற தேவை இருக்கு. நான் சொல்றது நீங்க புரிஞ்சிக்கல. நான் சொல்றேன் ஆல்ரெடி ஒரு 20-30 ரூபீஸ் மீன் 30% ஒர்க் ஸ்கீம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது எல்லா மாநிலங்களுக்கும் சமம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கே வந்து பார்த்தோம்னா இங்க வந்து நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்ப பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் இருக்கு. குடிசை மாற்று வீடு தட்டுறது பிரதம மந்திரி பேர்ல ஒரு திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு குடிசை மாற்றில் வீடு கட்டி தருது. அது வந்து உங்க பேர்ல தான் நீங்க நடத்துறதா சொல்றீங்க. நாங்க 4 கோடி வீடு கட்டி கொடுத்துட்டோங்கிறீங்க. சரியா? ஆனால் அந்த வீடுகளுக்கு நீங்க எவ்வளவு காசு தரீங்க? ஒன்றிய அரசு கேட்கறேன். 1.5 லட்சம் ரூபாய். எவ்வளவு? 1.5 லட்சம். ஆனா அதுக்கு பெனிஃபிஷியரிஸ் ஒரு 10 பேர் ஸ்கீம் எழுதிருக்கீங்க. ஒரு 10 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. 10 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்தியா ஃபுல்லா ஒண்ணு. அது யோசிக்கோங்க, இந்தியா ஃபுல்லா ஒரே எலிஜிபிலிட்டி. ஆனா ஒரு வீடு 1.5 லட்சத்தை கட்ட முடியுமா? ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் 13 லட்சம் அது தமிழ்நாட்டில். நான் ஜியோவே தந்தி டிவி டேட் எடுத்து காமிச்சிட்டேன். ஏன்னா பாஜக செய்தி தொடர்பாளர் சொன்னார் 50% கொடுக்கணும். 50% ஆர் 1.5 lakhs விச் எவர் இஸ் ஹையர். அப்புறம் 1.5 lakhs அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ 10 லட்சம் 11 லட்சம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்படின்னா எவ்வளவு? 89%. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த எலிஜிபிலிட்டி கார்டு இல்லாம கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குது எக்ஸ்ட்ரா? மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குது? மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 1.5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. மாநில அரசு பகிர்வு. ஆமா, ஒன்றிய அரசு வந்து கொடுக்கிறது 1.5 லட்சம். மாநில அரசு ஒவ்வொரு வீடும் கட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் எர்ணாவூர் அந்த ஜியோ தான் நான் காமிச்சது. எர்ணாவூர்ல கிட்டத்தட்ட 2000 வீடு கட்டியிருக்காங்க ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. மாநில அரசு கிட்டத்தட்ட போட்ட காசு வந்து 12 லட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும். ஒரு வீட்டுக்கு மத்திய அரசு 1.5 லட்சம் தான். 1.5 லட்சம் தான். அப்படின்னா 90% மாநில அரசு, 10% ஒன்றிய அரசு. ஆனா அது எலிஜிபிலிட்டி கேட்டா நீங்க கொடுக்குறீங்க. எலிஜிபிலிட்டி கேட்டா மாநில அரசு கொடுக்கணும். அதனால எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த எலிஜிபிலிட்டி கேட் இல்லாம யூபி பீகார் மைண்ட்ல வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? 3% பேர். யூபி பீகார்ல 50% பேர். அப்படின்னா குடிசை மாற்றில் வீடு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும் பாருங்க. அந்த இன்கம் த்ரெஷோல்டு வந்து யூபி பீகார்ல வந்து கம்மி, இங்க அதிகம். அதே மாதிரி அதே யூபி பீகார்ல கட்டுற மாதிரி வீடு இங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு டேக்கஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே சமூக பொருளாதார வளர்ச்சி அதிகமான பெட்டர் சிச்சுவேஷன் இருக்கு. அதுதான் மத்திய அரசு நினைக்குது. இங்க சமூக பொருளாதார வளர்ச்சி இருக்கு, அங்க நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது நீங்க புரிஞ்சிக்கல. நான் சொல்றது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைக்கிறீங்க? புரியுதா நான் சொல்றது? அதனால பெனிஃபிஷரிஸ் கரெக்டா பிடிக்க முடியறது இல்ல. நான் சொல்றது நீங்க புரிஞ்சிட்டீங்களா எனக்கு தெரியல. ஒரு ஸ்கீம் இருக்கு சார், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க யூபி பீகார் மைண்ட்ல நீங்க வச்சீங்கன்னா இங்க வந்து அந்த வறுமை கோட்டு கீழே கம்மி பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா பெனிஃபிஷியரி பிடிக்கிறதே கஷ்டம். ஆனா இப்ப தமிழ்நாட்டில் பாட்டம் 10% இருக்கவங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை டிவைஸ் பண்ணணும். யூபி பீகார்ல பாட்டம் 20% ஸ்கீம் டிவைஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்ல வரோம். அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நீங்க யூபிக்கும் பீகாருக்கும் காசு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஏன் அந்த மாநிலம் வளர மாட்டேங்குது? நான் தான் சொல்லிட்டேன் 1960களில் யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே வருமானம் தான், தனிநபர் வருமானம். ஏன் வளரல? நீங்க நினைக்கிறீங்க இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டி இல்ல. நீங்க அங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா தமிழ்நாடும் இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டியை உருவாக்க முடியாதா? இப்போத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 10 ஆண்டுகள் நாங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டியை வருமானம் தமிழ்நாடுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சாலைகள் வேணும் சார். இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டில இருந்து எல்லாம் சாலை போக்குவரத்து எல்லாம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பா இருந்துச்சு, தொழில் வளர்ந்துச்சு. அது அங்க இல்ல, அதுக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். இன்னும் 50 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையில் அது வளர்ந்திருக்கும். அதான இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டி. 10 ஆண்டுல நான் கேக்குறேன் 50 வருஷமா வளரல. இந்த 10 வருஷமா இன்ஃபேக்ட் சாலை இல்ல சார், சாலை இல்லையே. அதானே நாங்க அது சாலை ஏன் உங்களால போட முடியல? ஏன்னா இப்ப நாங்க 10 ஆண்டுகள்ல நாங்க அதை செய்து கொண்டு இருக்கிறோம். தலைநகர் டெல்லியில இருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நாங்க தொடர்ந்து சாலைகளை உருவாக்கி எக்கனாமிக்ஸ்ல இருந்து வர இல்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன். நான் வர உங்களுக்கு பேசிக் எக்கனாமிக்ஸ். இந்த வருஷம் நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க?
ஆர்ச் முகுலன் ராபின்சன் ஒய் நேஷன்ஸ் ஃபெயில்னு புக்கும் அதில் மிடில் இன்கம் ட்ராப்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏன் ஒரு சில நாடுகள் ஏழைகளாகவே இருக்குது அப்படின்னா அந்த அந்த நாடுகளில் கட்டமைப்பு இல்லை, 60 வருஷமா அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாநிலங்களில் கட்டமைப்பு இல்லை, நீங்கள் நினச்சி ரோடு போட நினச்சாலும் ரோடு போட்டாலும் அங்கே ரோடு நடக்காது, அந்த ரோட்டில் பாட்ஹோல்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறேன், ஃபார் அ ஸ்டேட் டு க்ரோ இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ். நீங்கள் அங்கே காசு போட்டிங்கன்னா ரோடு வந்துடாது, புரியுதுங்களா? ஏன் தமிழ்நாட்டில் 50 வருஷம் ரோடு வந்து அங்கே வரல? இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு யூபியிலிருந்து இருந்தார், ஆனாலும் அங்கே ரோடு இருக்க அந்த மாநிலங்களில் கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பு தமிழ்நாடு மாதிரி நீங்கள் உருவாக்கணும். அது இல்லாமல் நீங்கள் காசு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சரியா வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், மெட்ரிக் அவுட்கம் பேஸ்ட். இதுக்கு முந்தைய ஆட்சிகள் கட்டமைப்பை உருவாக்கலைங்கிறீங்க, அவுட்கம் பேஸ்டா இருக்கணும். இதெல்லாம் சகோதரர் தரணிதரன் சொல்றது இருக்கலாம், சரியா சொல்றாருன்னு சொல்லுங்க. இருக்கலாம் இல்ல, அவர் சரியான புள்ளிவிவரங்களை சொல்றாருன்னு அவர் சொல்றாரு. இதையெல்லாம் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற மத்திய அரசு அதை வந்து எல்லாத்தையும் சம அளவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு, தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணி பேசினார். தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி போயிருக்கு. அடுத்த மார்ச் இன்னும் 8 மாதம் வந்துடும், 10 லட்சம் கோடிக்கு வந்துடும். ஆனால் குஜராத்தில் 3,30,000 கோடி தான் இந்த 76 வருஷத்துல கடன். அங்க மது நீங்க தான் நிதி நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு சேலம் தரணிதரன். எப்படி தமிழ்நாட்டை விடவும் அதிக நிதி குஜராத்துக்கு கொடுக்குறீங்க, அப்ப எப்படி கடன் வரும் சார்? இல்ல கடன், அப்ப கடனும் வாங்கியிருக்காங்க, கடனுக்கும் மத்திய அரசு கேரண்டி கொடுத்தா தான் வாங்க முடியும். கடனுக்கும் வாங்கியிருக்காங்க, வருமானம் நிறைய வந்திருக்கு தமிழ்நாட்டில். மதுக்கடை வருமானம் வருது, சொத்து வரி வருமானம் வருகிறது, அது தவிர முத்திரைத்தாள் வருமானம் வருது, நேரடியாக வருகிறது, ரோடு டாக்ஸ், வெஹிக்கிள் டாக்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ கடனும் நிறைய மாநிலங்களுக்கு இருக்கதானே செய்யுது. இல்ல ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த ஆங்கிள் கூட பார்த்துருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அவ்வளவு பொருளாதாரம் தெரிஞ்சவர் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஆங்கிள் கூட பார்த்துருக்க முடியுங்கிறேன். அதனால தான் அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. பீகாரை பத்தி, பீகார் ஒரு காலத்துல கடன் பண்ண பதில் சொல்லுங்க சார், 10 செகண்ட். இப்போ இந்த கடன் கிடங்குறாங்க தமிழ்நாட்டில். 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டுட்டு போனபோது தமிழ்நாடு வருவாய் மிகுந்த மாநிலம் 1000 கோடி, குஜராத் வருவாய் பற்றாக்குறை மாநிலம் 2000 கோடி. ஆனால் 2021 எடப்பாடியார் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் -66,000 கோடி. டெட் டு ஜிடிபி தமிழ்நாடு 18% 2011. ஆனால் தமிழ்நாடு டெட் டு ஜிடிபி 28% எடப்பாடி விட்டும் போது. குஜராத் 20%, அப்ப அதே 21% இருந்தாங்க. மாநிலத்தை சீரழிச்சது யாரு? பாஜக கூட்டாட்சி இருந்து அதிமுக. அந்த வருவாய் பற்றாக்குறை உலக மோசம் 28% இருந்த போது ஆட்சிக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை 1% குறைச்சிருக்கோம். இது டேட்டா சொல்லுது, புரியுதுங்களா? நம்ம வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய வளர்ச்சி எங்கேயோ சறுக்கி இருக்குல்ல, அதுதானே ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிற பார்வையில எங்கேயோ சறுக்கி இருக்குல்ல. சொன்னது தமிழ்நாட்டுல கடன் அதிகமா இருக்குன்னு. நான் என்ன வந்ததுக்கு அப்புறம் டெட் டு ஜிடிபி செல்வத்துல போயிட்டு வந்தேன், தூத்துக்குடி செல்வத்துல போயிட்டு